வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய தமிழ் நாகரிகம் உலகத்தில் உள்ள பல நாகரிகங்கள்ல பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப நாகரிகம்ங்கிறது என்னது? பண்பாடு அப்படிங்கிறது நாகரிகத்தை விட சிறந்த செயல். ஏன்னா பண்படுத்தப்பட்ட செயல், அதுதான் பண்பாடு. இப்ப நாகரிகம்ங்கிறது செல்வத்தில் மிகுந்திருக்கவங்கள நாகரிகங்கள் கூட சொல்ல முடியும். ஆனால் குணத்தில் மிகுந்திருக்கிறார்களே அவர்கள் பண்பாடு மிக்கவர்கள். இப்ப தமிழருடைய நாகரிகத்துல பெரிய விஷயம் என்ன? உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது. விருந்தினர்கள் எப்படி வரவேற்கணும்? செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது. இதெல்லாம் சிறப்பான குணங்கள். மிகப்பெரிய சிறப்பான குணம் இல்லைன்னா கற்றவர்களை மதித்து போற்றியது. அது யார் போற்றினாங்க? மிகப்பெரிய மன்னவர்கள், மிக ஆற்றலுள்ள மன்னவர்கள் எல்லாம் போற்றினார்கள். அப்படி போற்றாத மன்னவர்களுக்கு என்ன கதியாகும்? போற்றியவர்கள் எப்படி பேசப்படுவார்கள், போற்றாதவர்கள் எப்படி பேசப்படுவார்கள்? வள்ளுவர் சொல்லியிருக்கார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொன்னவர், அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு புலவர் சொன்னார், புறநானூறுல அந்த பாடல் வருது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு யானைக்கு ஒரு மாங்கிறது ஒரு ஏக்கர்ல 3/1 அதுல விளைவிக்கிற பயிர் ஒரு யானைக்கு பல நாள் உணவாகும். ஆனால் யானை அங்க கொண்டு விட்டுட்டோம்னா அது சாப்பிட்றதை விட அது காலால துவம்சம் பண்ற பயிர்கள் தான் அதிகமாக நாசமாகும். அதுபோல வரி விதிக்கும் பொழுது நீங்க யானை உள்ள புகுந்த மாதிரி உங்க ஆளுங்களை, உறவினர்கள் இவர்களெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்க முறையாக வரி விதிக்கணும், முறையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி மன்னவர்களுக்கு ஒரு மன்னருக்கு அறிவுரை கூறியிருக்கார். இது எல்லாத்துலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்கள்ட்ட இயற்கையாக இருந்த அந்த ஈகை குணம், அந்த இரக்க குணம். இன்னொரு புலவர் பாடியிருக்கிறாரு. தன்னுடைய மன்னவனை புகழ்ந்து பாடணும்னு நினைச்சவர் பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு? முதியவர்களுக்கும் சிறார்களுக்கும் இலவசமாக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எடுத்து செல்கின்றானே ஓடக்காரன், அதுபோல் என்னுடைய மன்னவன் எல்லோருக்கும் தயை கூர்ந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இது ஒரு சமுதாய உண்மை. அதை பார்த்து அவர் பாடியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த காலத்துல, ஏன்னா ஓடக்காரர் ரொம்ப பெரிய பணக்காரரா இல்லை, ஆனா அந்த காலத்துல அந்த ஓடக்காரர் என்ன செஞ்சாரு? முதியவர்களுக்கும் இளஞ்சிறார்களுக்கும் பயண கட்டணம் இல்லாமல் அவர்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எடுத்து சென்றார். இது மேன்மை, இது நாகரிகத்தின் பண்பாட்டின் மேன்மை. இப்படிப்பட்ட குணங்கள் இருப்பதனால்தான் தமிழருடைய நாகரிகம் மேன்மையானது என்று பெருமையுடன் கூறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.